வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் பார்க்கலாம். இந்த பாயசம் நம்ம வேக வச்சும் வைக்கலாம், இப்போ நான் வைக்கிற ஸ்டைலும் வைக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிழங்குங்க. நாங்களாம் எங்கள் குழந்தைகளுக்கு சாயந்தரம் நேரம் ஈவினிங் இது வேக வச்சு கொடுப்போம். இதில் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமும் செய்யலாம். நான் செய்யும்போது காட்டுறேன். இப்போ பாயசம் வைக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். கூட திராட்சையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் எடுக்கிறது உங்கள் விருப்பங்க, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த கிழங்கு குழந்தைங்க 6 மாதம் குழந்தைகளுக்கு கூட நம்ம வேக வச்சு இந்த கிழங்க ஒரு துண்டு மதித்து ஊட்டி விடலாங்க. நல்லா அவ்வளோ ஹெல்த்தியான கிழங்கு. நம்ம நேந்திர பழம்லாம் ஊட்டுவோம் அல்லவா, அதுபோல் அந்த கிழங்கு அந்த எண்ணெயிலேயே போட்டுற போகிறேன். நான் திருவி வச்சுருக்கேன் சக்கரவள்ளி கிழங்கு. மீடியம் சைஸு 2 கிழங்கு எடுத்து நான் திருவி வச்சுருக்கேன். அதையும் இந்த இதுலேயே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது, ஒரு அளவுக்கு அதில் வெந்து வர வேணும். நம்ம வேக வச்சு எடுத்து மதிச்சுட்டு செஞ்சால் இப்படி செய்ய வேண்டாம். அதே போல் ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி நான் வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு கிழங்கு வெந்து வந்துருச்சு. நான் இதுக்கு நான் எடுத்துருக்கிற கிழங்குக்கு இந்த ஜவ்வரிசிக்கெல்லாம் ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதை ஊற்றி நம்ம வேக வச்சுக்குவோம், பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிறதுக்கு 3/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கிறேன். அதில் கிழங்க போட்டுற போகிறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு பாயசங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கிழங்கு ஒரு 10 நிமிஷம் பால் கொதிச்சு வரட்டும். பாருங்க, நம்ம ஆல்ரெடி வணக்கியிருக்கிறோம் கிழங்க. இதில் போட்டு பாலில் வெந்திருக்கு. நான் இப்போ இந்த ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி போட்டுற போகிறேன். இந்த ஜவ்வரிசி எல்லாமே செய்யலாம், ஆனால் நமக்கு இந்த பாயசம் ஜவ்வரிசி போட்டோம்னா வாயில் ஒரு கடி வரும் அல்லவா, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம வீட்டில் மாமியார் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் அப்படி செய்வோம். இதில் பருப்புகள்லாம் போட்டும் வைக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிப்பு அது செய்யும்போதும் நான் காட்டுறேன். இதுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பங்க. நான் வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கேன். அப்போ அது ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது, அதனால நான் இது போட்டு போகிறேன். இனிப்பெல்லாம் அவங்கவுங்க விருப்பங்க, இனிப்பு போடுறதெல்லாம். இது நல்லா கிண்டி விட்டுட்டு கிண்டணும், நல்லா கிண்டணும். இல்லைன்னா நம்மளுக்கு சில டைமில் பால் பிரிக்க வாய்ப்பில்லை, ஆனால் சில பால் பிரித்துரும் நம்மளுக்கு. ஏன்னா கரும்பு சர்க்கரை வெல்லமெல்லாம் நம்ம போடும்போது டக்குன்னு பிரித்துரும். அப்போ அதனால் நம்ம நல்லா கிண்டி விட்டு கிழங்கு ஜவ்வரிசி போட்டு
நல்ல இதான தான் நம்ம ஸ்வீட்டு போட வேணும். பாருங்கள், நல்லா வெல்லம் நான் ஊற்றுனப்போ நல்லா ரெண்டு வந்துருச்சு. இந்த டைம் வந்து நான் ஒரு 4 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். நான் அந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு போகிறேன். ஸ்வீட் வந்து அவங்கவுங்க வீட்டு ஸ்வீட்டுக்கு தகுந்த ஸ்வீட்டு போட்டுக்குங்க. வெல்லம் கரைச்சி நம்ம ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை வெள்ளை பாகு எடுத்து ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா வடிகட்டி ஊற்றிக்கிங்க. நான் ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கிறதுனால நான் அதை அப்படியே ஊற்றிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு ஆயிடுச்சு. இது போதுமான அளவு. வாங்க, நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயசம் குடிக்கலாம். நன்றி, வணக்கம்.